ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். The compound interest on rupees 30,000 at 7% per annum is rupees 4,347. The period is இப்போ 1 இயருக்கு 7% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா எத்தனை வருஷம் கழிச்சு rupees 30,000க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து rupees 4,347 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டைமை லெட் கியூன்னு எடுத்துக்க போகிறோம். நம்ம டைமை வந்து என்னன்னு தான் டிவைட் பண்ணுவோம். அதான் லெட் n is equal to கியூன்னு எழுதியிருக்கோம். டைம் கண்டுபிடிக்கனா ஃபஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியுமா? அமௌண்ட் கண்டுபிடிக்காண்டி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. இப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு பிரின்சிபல் இங்கிட்டு போயிடுச்சுன்னா அமௌண்ட் ஈக்குவல் பிரின்சிபல் ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எழுதிக்கலாமா? அதான் எழுதிருக்கோம். பிரின்சிபல் எவ்வளோ 30,000 ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 4,347. இப்போ இது ப்ளஸ் பண்ணால் அமௌண்ட் வந்து ருபீஸ் 34,347 கிடைக்குது. இப்போது டைம் கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம அமௌண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அமௌண்ட் ஃபார்முலா என்னது? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் பை 100 த ஹோல் பவர் என்ன அதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அமௌண்ட் எவ்வளோ 34,347 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ 30,000 இன்ட்டு 1 + ரேட் வந்து 7%, 7 டிவைட் பை 100 த ஹோல் பவர் நம்ம என்ன லெட் கியூன்னு எடுத்துருக்கோமோ அதை ஹோல் பவர் கியூன்னு எழுதியிருக்கோம். இப்போது 34,347 ஈக்குவல் 30,000 இன்ட்டு இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 107 டிவைட் பை 100 எழுதிக்கலாமா? அதான் 107 டிவைட் பை 100 தான் ஹோல் பவர் கியூன்னு எழுதியிருக்கோம். இப்போ 107 டிவைட் பை 100 ஹோல் பவர் கியூ மட்டும் இங்கே வச்சுக்க போகிறோம். 30,000 கீழே கொண்டு போகிறோம். அதான் 107 டிவைட் பை 100 ஹோல் பவர் கியூ ஈக்குவல் டு 34,347 டிவைட் பை 30,000 எழுதியிருக்கோம். இப்போ அதை கேன்சல் பண்ணால் 11,449 டிவைட் பை 10,000 கிடைக்குது. இப்போது இது வந்து 107 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தானே 11,449 அத்தை எழுதியிருக்கோம். இப்போ 100 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ 10,000. அதான் வந்து 107 டிவைட் பை 100 தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர்ஸ் ஈக்குவல் எழுதிக்கலாமா? அதான் Q = 2 எழுதியிருக்கோம். அப்போ வந்து பீரியட் எத்தனை 2 இயர்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர்.